காலை வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே. இன்றைய தினம் ஆங்கில மாதம் 24ஆம் தேதி, தமிழ் மாதம் மாசி 12ஆம் தேதி, திங்கட்கிழமை, பிரதமை திதி, சதயம் நட்சத்திரத்தில் கூடிய நாள், சிவம் நாமயோகம், கிம்ஸ்துக்குணம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திர தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள். ஸோ இன்றைய தினத்துடைய முதலில் 12 ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தினம் மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மனைவியின் ஆதரவு அன்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பர்கள் மூலமாக சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பழைய கடன்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரை எதிரிகள் மூலமாக வந்த தொல்லைகள் எல்லாம் விலகும். ரிஷபராசியை பொறுத்தவரை ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் அதிகரிக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் மனக்கஷ்டம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டிற்காக பராமரிப்பு செலவுகள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாகன யோகம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம், வாகன பிராப்தம்லாம் உண்டு. ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களின் உதவிகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். சிம்மராசி பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அண்டை அயலார் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களின் உதவிகள் சிறப்பாக கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களின் பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குதர்க்கமான விவாதத்தை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்கமான வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் நினைத்தது அத்துணையும் ஒன்றொன்றாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பண ரீதியான முடக்கு, பண ரீதியான சிரமங்கள் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு சரியாக வாய்ப்புகள் உண்டு. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிந்தனை தடுமாறும், மனதில் சிந்தனைகள் தடுமாறும் உண்டாகும், அதை சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் உண்டாகும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாள். குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் தடை உண்டாகும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். பணிச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதன் மூலமாக நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சிறப்பான தினம். வியாபாரத்தின் மேன்மையும் வியாபாரத்தில் அதீத லாபமும் கிடைக்கக்கூடிய நாள். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் நீங்கள் பெறுவீர்கள். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குழப்பம் நிறைந்த நாளாகவும் மனதில் ஒரு விரக்தித்தன்மை, ஏண்டா இப்படி இருக்குது டென்ஷன்ற மாதிரி விரக்தித்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பண ரீதியான ஒரு விரக்தி ஏற்படும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பமும் சஞ்சலமும் ஏற்படும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது சூழ்நிலைகள் அமையும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். திடீரென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பிரதமை, அதாவது சந்திரமானப்படி பல்குண மாதங்கள் விசேஷங்கள் என்பது இன்று சந்திரமானப்படி பல்குண மாதத்தினுடைய முதல் நாளாகும். இஷ்டி என்பது புனிதமான யாக நெருப்பு என்று பொருள். ஸோ இஷ்டி ஔபாஷினி என்று சொல்லக்கூடிய வீட்டில் அக்னிஹோத்திராலாம் சிலர் செய்வாங்க. அப்படி செய்வதற்கு இன்று சிறப்பான நாள். பல்குண சுத்தமும் இன்று தான். சந்திரமானப்படி வளர்ப்பிறை முதல் நாள் என்று ஆரம்பிக்கிறது. இன்று சுக்லபட்சம் நிறைந்து சுக்லபட்சம் இன்று முதல் தொடங்கி இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி இன்று குரு ஆதரணை என்று சொல்வார்கள். குரு ஆராதனை காஞ்சி சங்கர மடத்தினுடைய பீடங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் அருகே உள்ள கலவை என்னும் ஊரில் இருக்கக்கூடிய மடத்தில் பரமகுரு பரமாச்சாரியாருக்கு இன்று ஆராதனை நடக்கும். ஸோ இந்த குரு வழிபாடு செய்கின்ற ராகவேந்திரா, சாய்பாபா,
ஷீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா இப்படி போன்ற ஒரு மகான்களை, சித்தர்கள் 18 சித்தர்கள் போன்ற மகான்களை ஒரு குருவாக மனதில் ஸ்தாபனம் செய்து மானசீகமாக வழிபட்டு வருகின்ற குருமார்கள், சிஷியனாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்று அவரை நினைத்து வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை தரும். இன்றைய தினத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம் என்பதை பார்ப்போம். சதயம் நட்சத்திரத்துடன் கூடிய பிரதமி நாள். இன்றைய தினத்தில் கர்ப்பதானம், பூமுடிக்க, நாமகரணம், அன்னப்பிரதர்சனம் செய்ய, உபநயம், வித்யாரம்பம், குதிரை வாங்க, வேதா பிரதிஷ்டை, பூமி வாங்க, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள். இன்று பிரதமை திதியில் செய்யக்கூடிய வீட்டிற்கு தேவையான செங்கல், மணல், ஜல்லி இது போன்ற விஷயங்களுக்கு வாங்கிங்க. அதே மாதிரி வீட்டில் அந்த ஆல்டர்னேஷன் ஒர்க் பண்ண, சித்திரங்கள் செய்ய, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். ஸோ இன்றைய தினம் வீடு ஆல்டர்னேஷன் பண்ணுறதுக்கு சிறப்பான நாள். தொடர்ந்து 12 ராசி பலன்களை பார்த்தோம். என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம் என்று பார்த்தோம். அடுத்ததாக நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதிலை பார்ப்போம். நேயர்களே, நம்மளுடைய முதல் கேள்வியாளர், ஹாய் பாலாஜி ஹாசன், ஐ வுட் லைக் டு நோ அபவுட் மை ஃபியூச்சர் அண்ட் லைஃப் கண்டிஷன்ஸ். ஸோ டேட் ஆஃப் பர்த் 31 ஜனவரி 1980, சரவண பாண்டியன் அவருடைய பெயர். டைம் ஆஃப் பர்த் காலை 11:50 திருமங்கலத்தில் பிறந்திருக்கார். வெதர் மை ஹோரோஸ்கோப் ஹஸ் அ பாசிபிலிட்டி டு செட்டில் டவுன் இன் அப்ராட், இஸ் தேர் இஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இன் இஃப் ஐ டூ பிஸ்னஸ், இஃப் எஸ் வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வுட் ஹெல்ப். இந்த எந்த மாதிரி தொழில், இதெல்லாம் பிரசன்னத்தின் மூலமாக தான் மிக துல்லியமாக ஜாதகத்தை வைத்து சொல்ல முடியும். அதற்கு கிட்டத்தட்ட 13 நிமிடம் 20 நிமிடங்கள் ஆகும். அதாவது D10 தசாம்சா சார்ட்டில் தான் பார்க்க முடியும். குறித்த நேரத்தில் இந்த மாதிரி கேள்விகள் பார்க்கறதுன்றது ரொம்ப டைம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அதை பார்க்க முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் சுய தொழில் பண்ணலாம். ஃபஸ்ட் திங், அது என்ன தொழில்ன்றதில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிடரை சென்று அணுகுங்கள். ரெண்டாவது கொஸ்டினுக்கு, ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற யோகம் இருக்கான்றீங்க. உங்கள் ஜாதகத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட வருடம் வேலை செஞ்சுட்டு வரதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளோ ஒரு நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்குறதுக்கோ பிஆருக்கோ அல்லது வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்கள் சுய தொழில் செய்யலாம். அதுவும் இந்த தசாபுத்தியில் செய்யக்கூடாது. நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், மிதுன ராசி, மேஷ லக்கணம். உங்களுக்கு இப்போ ஓடிட்டுருக்கிற திசை பார்த்திங்கன்னா புதன் திசையில் ராகு புத்தி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ராகு உங்களுக்கு 12ஆம் பாவத்தோடையோ 9ஆம் பாவத்தோடையோ எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இப்போது இல்லை. 2023 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேரிலே நம்மளுடைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் ஜி அனுஷியா. 21 நவம்பர் 1996 காலை 11 மணிக்கு பிறந்திருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில். ஸோ டூ ஐ கெட் மேரேஜ் பை திஸ் இயர்ன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எனக்கு குட் டைம் இப்போ இருக்கான்னு கேட்குறாங்க வேலைக்கு போகிறதுக்கு. உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த ஆண்டு மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டோட இறுதி நவம்பர் டிசம்பரில் அல்லது 2021 ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று இந்த வருஷம் எண்டு அல்லது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் நிச்சயமாக கல்யாணம் உண்டு. செகண்ட், இப்போ குட் டைமான்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி கேட்டிங்கன்னா குட் டைம் தான் சொல்ல முடியும், பேட் டைம்னு சொல்ல முடியாது. பேட் டைம், குட் டைம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது, நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன். நேரம் நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தில் என்ன நல்லது நடக்கும், கல்யாணமா, வண்டி வாங்குறதா, அல்லது வருமானமா, உத்தியோகமா, அப்படி சொல்லலாம். நேரம் கெட்டு போயிருக்குன்னா உடல்நிலை கெடுமா, அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருமா, அல்லது அவங்களுடைய வேலை போகுமா, அல்லது உடல் ஏதாவது அடிபடுமா, ஆக்சிடென்ட் நடக்குமா, அல்லது நண்பர்களோட பிரிவு ஏற்படுமான்னு இப்படி சொல்லணும். நல்லது கெட்டதுன்ற ரெண்டே ஆப்ஷன் தானா, ஏபி தானா? அப்போ ஏலேருந்து Z வரைக்கும் மற்ற 26 நம்பருக்கு என்ன பதில்? அது மாதிரி நான் கால நிர்ணயத்தில் 185 விளக்கங்களுக்கு எங்கள் குருநாதர்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காப்புல. நீங்கள் 2 நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் நல்லதுன்னு தான் சொல்ல முடியும், இந்த தொலைக்காட்சியில் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கேள்வியை ரொம்ப நுணுக்கமாக கேளுமா. பட் நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். இந்த ஜாதக ரீதியாக சந்திரன் சனி உங்களுக்கு நெருங்கி இருக்கிறது. சந்திரன் சனியும் உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தில் க்ளோசஸ்ட் டிகிரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் உண்டு. என்னடா தோஷம்னா இல்லைன்னு சொல்லுவான், இவன் புணர்ப்பு தோஷன்றாங்க, அது வேறு விஷயங்கள். புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் பதட்டமாகவும் பிரச்சனையாகவும் ஏதாவது தடங்களாகிட்டே இருக்கும். ஒரு லைசன்ஸ் எடுக்க போனீங்கன்னா அன்றைக்கி ஆர்டிஓ லீவ் போட்டிருப்பான். 2வது தடவை நீங்கள் லைசன்ஸ் எடுக்க போனீங்கன்னா அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறவங்க லீவ் போட்டிருப்பாங்க. திரும்ப அது 3வது தடவை எடுக்க போனீங்கன்னா நீங்கள் போகிறதில்ல பஞ்சர் ஆகும். இப்படி எந்த ஒரு நல்ல காரியமே உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணும்போது சந்திரன் சனி சேர்க்கை இல்லாத பையனாக கல்யாணம் பண்ணுங்கள், ஃபஸ்ட் திங். செகண்ட் திங், தொடர்ந்து வீட்டு பக்கத்தில் இருக்க பழமையான சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தயிர் சாதம், மோர் சாதம் கொடுத்து வாருங்கள். இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய புணர்ப்பு தோஷம் குறையும். ஏன்னா 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய டிகிரியில் இருக்கிறதுனால அது அம்பாளை தான் குறிக்கும். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் பாவாதிபதியும் அம்பாலே இருக்கிறதுனால அதுதான் வரும். ஸோ சந்திர புணர்ப்பு தோஷத்தை சரி பண்ணுங்கள். ஸோ கேள்விகளை கொஞ்சம் கிறிஸ்பாக கேளுங்க நேயர்களே. நல்லதாக கேட்டதாலும் நல்லதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தாண்டி எனக்கு சிறப்பாக இருக்கும்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். சிறப்புனா என்ன கேள்வி கேட்குறீங்க? ஸோ அப்படி தான் இருக்குது. மீண்டும் நாளை காலை ஆதித்யா தொலைக்காட்சியில்
8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.